ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப்ல இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்களும் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருளின் ஆதிக்கங்களும் இருளின் போராட்டங்களும் இருள் சூழ்ந்த நிலைகளிலே நாம் ஒவ்வொருத்தரும் கடந்து செல்கிறோம். இந்த நாட்களிலே தேசத்தில் நடந்த அனர்த்தங்கள், தேசத்தில் நடந்த சம்பவங்களாலே பலவிதமான குடும்பங்கள் பலவிதமான இருளினுக்குள்ளாக கடந்து செல்கிறது நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், நேரடியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் சில வேளைகளே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து போகிற சூழ்நிலைகள் இருக்கலாம், எங்களுடைய செழிப்புகள் குறைந்து போகலாம், தொழில் வளங்கள் குறைந்து போகலாம். இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டத்துக்குள்ளாய் அநேக பிள்ளைகள் இந்த நாட்களை கடந்து செல்வது உண்டு. எனவே நானும் நீங்களும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நானும் தேவனை பிடித்து வாழுகிறவர்கள். எனவே ஆண்டவருடைய வசனம் உங்களை நோக்கி பார்த்து வருகிற போது அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கை மாற்றி நாங்கள் எழும்புவதை தேவன் விரும்புகிறார். எனவே ஏசாயா புத்தகம் 60 அதிகாரம் 20 இப்படியாவது வார்த்தை இருக்கிறது: உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமான தேவப்பிள்ளை, வார்த்தை சொல்கிறது உடைய சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை என்றால் என்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள், என் வாழ்க்கையின் வெளிச்சங்கள், என் வாழ்வினுடைய மேன்மைகள் இனிமேலும் குறைந்து போகாதபடி கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவேதான் வார்த்தை சொல்லுகிறது, பிரியமான தேவப்பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எனவே அவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பாராய் இருந்தால் என் வாழ்க்கையில் நித்தியமான ஆசீர்வாதம் இருக்கும், நித்தியமான சமாதானம் இருக்கும், நித்தியமான சந்தோஷம் இருக்கும், நித்தியமான நிறைவை கொடுத்து அவர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, கடந்த காலங்களே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையா இருக்கலாம், இந்த சத்தத்தை கூட அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எத்தனை இருள்கள் எங்களை பிடித்துக் கொண்டிருந்தது. பாவம் என்னும் இருள் இருந்தது, சாபத்தின் இருள் இருந்தது, வறுமையான இருள் எங்களுடைய வாழ்க்கையை வாட்டி கொண்டிருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பிற்பாடு அவர் நித்தியமான ஆசீர்வாதத்தையும் நித்தியமான விடுதலையும் நித்தியமான சுகத்தையும் அநேகருக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாராய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறவர்களாய் இருக்கலாம். இன்றைக்கு வறுமை இருளுங்களை பிடித்து வாட்டிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு நேரம் நம் சாப்பாட்டுக்காய் அலைந்து திரிகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒரு மாற்று உடுப்பில்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவனை நீ நம்புவீர்களாக இருந்தால், தேவனை விசுவாசிப்பவர்களாக இருந்தால், இனிமேல் உங்களுடைய சூரியன் அஸ்தமிக்காதபடி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கடந்து வந்த எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் நாங்கள் பசியாய் இருந்திருப்போம், எத்தனை நாட்கள் நாங்கள் பட்டினியாய் இருந்திருப்போம், ஒரு மாற்று உடுப்பு இல்லாமல் பலவித வேதனைகளின் போராட்டத்திலே கடந்து சென்றிருப்போம். மனுஷர்கள் மதிக்காத ஒரு வாழ்க்கை இருந்தது, மனுஷர் உதாசீனப்படுத்த வாழ்க்கை இருந்தது. ஆனால் என்றைக்கு என்னுடைய ஆண்டவர் என்று வாழ்க்கைக்கு வந்தாரோ, இன்று முதல் கொண்டு அன்று முதல் கொண்டு இன்று வரைக்கும் அவர் நித்தியமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், நித்தியமான சமாதானத்தை தந்திருக்கிறார், நித்தியமான உயர்வை தந்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாய் இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில் ஒருவேளை இருளின் ஆதிக்கங்களை பிடித்துக் கொண்டிருந்தால் நம்புங்க, கர்த்தர் உங்கள் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உங்கள் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவர் நித்திய ஆசீர்வாதமாய், அவரே நித்திய சமாதானமாய், அவரே நித்திய சுகமாய், அவரே நித்திய விடுதலையாய் இருந்து அவர் வலக்கரங்களை பிடித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் தான் சொன்னார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். என்னுடைய ஆண்டின் வாழ்க்கையில் வந்தால் இன்றைக்கு துக்கத்தோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, நெருக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் கடந்து செல்ல இருந்தால் இன்றைக்கு நம்புங்க, உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிவடைந்தது. கர்த்தர் முடித்து போட்டு உங்களை ஆசீர்வாதத்தின் தந்து உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்து நிமித்தம் ஒரு பலவிதமான பாடுகள் போராட்டத்துக்குள்ளே கடந்து செல்ல அநேக ஊழியக்காரர் உண்டாய் இருக்கலாம். அநேக விசுவாசிகள் போராட்டத்தின் பாதையில் கடந்து செல்லலாம். ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், இருளின் ஆதிக்கத்தை கடந்து போகலாய் இருந்தால் கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்கள் நித்திய வெளிச்சமாய் வந்தால் உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிவடைந்து போகும். இன்றோடு உங்கள் துக்கங்கள் முடிவடையும், இன்றோடு உங்கள் வேதனைகள் முடிவடையும், இன்றோடு உங்களுடைய போராட்டம் எல்லாம் முடிந்து போகும். கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருந்தால் அது சதாகாலமாய் இருக்கும். பிரியம், நித்தியம் என்பது சதாகாலத்தை குறிக்கும். இந்த சதாகாலமான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமா? சதாகாலமான விடுதலை வேண்டுமா? சதாகாலமான மகிழ்ச்சி வேண்டுமா? சதாகாலமான வெளிச்சம் வேண்டுமா? கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிப்பட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் பிரகாசம் அடைய பண்ணுகிறவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாராயிருந்தாலும் இன்றைக்கு நம்புங்க, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். காரணம், கர்த்தரை உங்கள் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவருடைய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில்
மேல் இருக்கும். சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போக போகிறது. கர்த்தரே உங்களை வலக்கரங்களை பிடித்து நடத்த போகிறார். ஒருவேளை இழப்புகள் நிமித்தம் நீங்கள் இழந்து போன சூழ்நிலையை போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இருளின் ஆதிக்கங்களை பிடித்துக் கொண்டு நிலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உங்களுடைய போராட்டம் மாறப்போகிறது. அவர் மாற்றத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் கடந்த வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பசி பட்டினிக்குள்ளாய் கடந்து போயிருக்கலாம். இன்றைக்கு எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், நித்தியமான சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு துன்பத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதையில் போற யாரா இருந்தாலும் இன்றைக்கு நம்புங்க, கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருந்து எங்கள் துக்கங்கள் எல்லாம் முடிவு பண்ணி அவர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. ஒரு இழப்போடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரோடு கூட என்னோடு கூட அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இனிமேலும் என்னுடைய வாழ்வில் ஆண்டவரே நீங்களே நித்திய வெளிச்சமாய் இருந்து நித்திய ஆசீர்வாதமாய் இருந்து இந்த எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராய் இருந்தாலும் ஆண்டவர் இருளின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வறுமையான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், போராட்டத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று முதல் நீ நித்திய வெளிச்சமாய் இருந்து துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்க இருளெல்லாம் விலகட்டும் ஐயா. உம்முடைய நித்திய வெளிச்சம், நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம், நித்திய பேரின்பம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொண்டு ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் வாழ்க்கை மாற்றுவாராக. God bless you.